ஊழியக்காரர்களாக இந்த இடத்திற்கு கடந்து வந்து இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் உங்க கவனத்தை இந்த சப்தத்திற்கு நேராக நீங்க தருவீர்களே ஆனால், கொஞ்ச நேரம் இதை நீங்க காது கொடுத்து கேட்பீர்களே ஆனால், இந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலையாக மாறும். இந்த சத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீரத்திலே சௌக்கியமாக மாறும், உங்க குடும்பத்திலே சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்பதை ஒரு அருமையான சாட்சி மூலமாக நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சில வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த சப்தத்திற்கு உங்களுடைய செவிகளை நீங்கள் சாய்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறதான பெரிய அபகடங்களை, துரந்தங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாங்க எதற்கு இப்படி இந்த இயேசுவை பற்றி அறிவிக்கிறோம் தெரியுமா? எங்கே வாழ்க்கையிலே வர இருந்ததான பெரிய அழிவை இந்த சுவிசேஷம் மாற்றி போட்டதுனால, இதே சுவிசேஷத்தினுடைய பிரயோஜனத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராம பகுதியிலே கடந்து வந்து உங்களோடு கூட உங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக நாங்க இந்த இடத்துல ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்கிறோம். ஆகவே இந்த கிராமத்தில் இருக்கிறதான எல்லாரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று பாவித்து உங்களுடைய வீடுகளுக்கு முன்பதாக வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய செவியை, உங்களுடைய கேள்வியை கொஞ்ச நேரம் எங்களுக்கு தரும் பொழுது இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தினுடைய போக்கை நம்ம பார்க்கும் பொழுது, உலக நாடுகளுடைய போக்கை நம்ம பார்க்கும் பொழுது, உலகம் அதனுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு 15 வருடத்திற்கு முன்பதாக இருந்ததான ஒரு நிலைமை அல்ல இப்பொழுது உலக நாடுகளுடைய செய்திகளை நம்ம திறக்கும் போதே யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். ஆங்காங்கே சோத்திரம் அல்லேலூயா நம்ம பார்க்கும் போது யுத்தத்தினுடைய செய்திகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். மிசைல் விடுகிறதான அந்த செய்திகளை நம்ம கேட்கிறோம். கல்ஃப் நாடுகளிலே வேலை செய்கிறதான நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தினர்கள் அங்கு தங்கி இருக்கும் போது நம்ம ரொம்ப பயத்தோடு அங்கு கேட்கிறோம், இந்த இடத்துல இந்த மாதிரி அழிவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று. இன்றைக்கு 2026 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியை படைத்ததான இறைவன் ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே அவதரித்திருந்தார். அவருடைய பேருதான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து கேட்டார்கள், இந்த உலகத்தின் முடிவுக்கு உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது, பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் இது இந்த பூமியில நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தினுடைய முடிவின் நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார். அது இந்த நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், அநேக கொள்ளை நோய்கள் உருவாகும் என்று அவர் சொல்லி இருந்தார். அதுபோல ஒன்று மாறி ஒன்று, மருத்துவம் ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியாத அநேக புதிய புதிய நோய்கள் இந்த பூமியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய காவல் நிலையங்களுக்கு நாம் சென்று பார்ப்போமே ஆனால் அநேக இடங்களிலே அன்பு இல்லாததினாலே தன்னுடைய பெற்ற தாயின் தகப்பனையும் கொலை செய்ய தயங்காததான ஒரு புதிய தலைமுறையை நம்ம பார்க்கிறோம். சொந்த சகோதரனை சகோதரியை தன்னுடைய சொத்து தர்க்கத்திற்காக கொலை செய்கிற அநேக நபர்களை நம்ம இன்று பார்க்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஊரும் கிராமமும் எல்லாம் அன்பினாலே நிறைந்து ஒருவரை ஒருவர் ஆத்மார்த்தமாக இருதயத்திலே சிநேகித்தார்கள். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சிநேகங்களை பார்க்க முடியவில்லை, துரோகங்களை தான் நம்ம கூடுதல் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு அடையாளம்? இந்த உலகம் அதனுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறத அருமையான சகோதரனே, சகோதரியே, நண்பா, இந்த செய்தி ஒரு மத பிரச்சாரம் அல்ல, ஒரு மதத்தில் இருந்து மற்றொரு மதத்திற்கு ஆட்களை அழைக்கிறதான ஒரு செய்தி அல்ல.
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் முன்பதாக இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்பி ஆண்டவர் செய்கிறதான ஒரு கிரியை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க நிற்கும் பொழுது இந்த சத்தியத்தை நான் யாரும் கேட்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லுவதற்கு இடமில்லாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி இந்த உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலம் முடிய போகிறது, காலம் அதன் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வீடுகளுக்குள்ளே ஒரு வீடுகளுக்குள்ளே நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் நோயினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சோதனை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் கிட்னி சம்பந்தமான நோய்கள், ஹார்ட் சம்பந்தமான நோய்கள், கேன்சர் சம்பந்தமான நோய்கள், இது ஒவ்வொரு நாளும் போகுந்தோறும் இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே மதுபான மக்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. காலையில எழும்பி வாலிபர்கள் கூட மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு வேலைகளுக்கு போக முடியாமல், தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியாமல், மதுபானம் என்கிறதான விஷத்தை அருந்தும்படியாக அதனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே ஆட்பட்டு குடும்பங்கள் சிதைவுறுகிறது. அநேக குடும்பங்கள் பிரிவினைக்குள்ளாய் தாயின் தகப்பனும் பிரிந்து போகிறார்கள். அந்த பிள்ளைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள். அப்படி சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதை மருந்துகளுக்கு மாணவ மாணவிகள் அடிமைப்படுகிறார்கள். இதனால எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தை ஆள வேண்டியதான ஆளுமைகள் இந்த போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய எதிர்காலத்தையும் தங்களுடைய குடும்பத்தையும் அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறார்கள். இதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இந்த பூமியிலே மற்றொரு வழி இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான நண்பரே, ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், என் சரீரத்தில் ஒரு சுகம் எனக்கு தேவை, ஆனாலும் நான் பல முயற்சிகளை எடுத்து பார்க்கிறேன், நான் அநேக இடங்களுக்கு காணிக்கைகளையும் பணத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு முடிவு, ஒரு நன்மை வரமாட்டேங்குது என்று உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்களுடைய பணம் தேவையில்லை, உங்களுடைய காசு பணமோ உங்களுடைய சொத்து சுகமோ ஒன்னும் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்க இருதயத்தை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பகல் வேளையிலே கொடுப்பீர்களே, ஆனால் நீங்கள் அறியாத ஒரு சமாதானத்தை உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் தருவார். உங்க குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார். உங்களுடைய சரீரத்திலே ஆண்டவர் ஒரு சௌக்கியத்தை தருவார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தை குணமாக்குவதற்கு மருத்துவர்களால் கூடாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூடும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய என்னுடைய சரீரத்தினுடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே ஏற்று தன்னுடைய சரீரத்திலே அடிகளை ஏற்றுக்கொண்டார். அவரை விசுவசிக்கும் பொழுது, அவரை நீங்க நம்பும் போது இந்த பகல் வேளையிலே உங்களை அறியாத ஒரு சௌக்கியம் உங்களுடைய சரீரத்திலே இறங்கி வருகிறதை உங்களால உணர முடியும். ஆகவே இந்த பகல் வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான நண்பரே, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, ஆண்டவரே என் இருதயத்துல இறங்கி வாரும், என் குடும்பத்துல இறங்கி வாரும், எனக்கு சரீரத்துல விடுதலை தேவை, என் குடும்பத்துல சமாதானம் தேவை, நீர் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஆத்துமாவில் ஒரு சமாதானத்தை தாரும் என்று நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க இருதயத்திலே நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்திற்கு இறங்கி வந்து நான் சொல்லுகிற இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த மரணத்தோடு முடிவடைகிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு நான் செத்து போயிட்டா என் பிரச்சனை முடிந்துரும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அவன் மரணத்தோடு முடிவடைகிறதில்லை. யதார்த்த மனுஷனான ஆத்துமா அவனுடைய சரீரத்தை விட்டு பிரிந்தாலும் அவன் முடிவடைகிறதில்லை. அவனுடைய சரீரம் தான் இந்த இடத்திலே மண்ணிற்குள்ளே புதைக்கப்படுகிறது, இல்லை என்றால் அக்கினியிலே அது எரிக்கப்படுகிறது. ஆனால் யதார்த்த மனுஷனான ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே பாவத்திலே வாழ்ந்து
இந்த பூமியில இருக்கும்போது சாராயத்திற்கு அடிமைப்பட்டு, இந்த பூமியில இருக்கும்போது விபச்சாரம் பண்ணி பாவத்தோடு பாவமாக ஒரு மனுஷன் இந்த பூமியிலே மரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்குமாக ஒரு வேதனை நிறைந்ததான நரகம் என்று சொல்லுகிறதான அக்னியும் கந்தகமும் நிறைந்ததான ஒரு இடத்திற்கு அவன் கடந்து செல்லுகிறான். அதிலிருந்து அவனுக்கு விடுதலையே இல்லை. இதிலிருந்து அவனுக்கு மீண்டு வரவே முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து தன்னுடைய இருதயத்தில் இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவன் சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், என் பாவத்திற்கு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அதனால்தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆணிகளால் அடிக்கப்பட்டு என்னுடைய வேதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து அவனுக்கு ஒரு பாவத்திற்கு ஒரு பிராயச்சித்தத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலிருந்து மரிக்கும் போது என்றென்றைக்குமாய் சமாதானம் உள்ள பரலோகம் என்று சொல்லுகிறதான ஒரு சமாதானம் நிறைந்த இடத்திற்கு அந்த மனுஷன் கடந்து போகிறான். ஆகவே இந்த பகல் வேளையிலே உங்களுக்கு வேதனை நிறைந்ததான முடிவில்லாத அழிவாகிய நரகம் வேண்டுமா? இல்லை என்று சொன்னா உங்க ஆத்துமாவுக்கு என்றென்றைக்கும் அமைதி தருகிறதான சமாதானமான ஒரு பரலோகம் வேண்டுமா? அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய பகல் வேளையாய் இது இருக்கட்டும். ஒருவேளை நாளை உங்களுக்கு இப்படி ஒரு அவசரம், இப்படி ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் முடிவு எப்போ என்று தெரியாது. இதை பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டி இல்லை. நாளை விடியும் போது நான் ஜீவனோடு இருப்பேன் என்று ஒரு மனுஷன் இந்த இடத்துல கேரண்டியாக சொல்ல முடியாது. அருமையான நண்பரே, அடுத்த நாட்கள் உங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட என்று எந்த விதமான உறுதியும் இல்லை. ஆனா சோத்ர இந்த பகல் வேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், அவர்னால எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் பரலோகத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பீர்களேயானால் உங்களுடைய இருதயத்தில் இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நன்மை செய்து அனுகிரகிக்கப்பட்ட ஒரு பரலோகத்தை உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள் நீங்க கடந்து வருவீர்களே, ஆனால் உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். ஐயா, எனக்கு இந்த நோய்க்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க கடந்து வந்தா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஒரு நாள் சமாதானம் இல்லை, செத்து போனா போதும்னு என் மனசுல தோணுதியா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யாராவது சொல்றீங்களா? உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க இதுவரை அனுபவித்திராத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் உங்க இருதய இந்த பகல் வேளையிலே தரப்போகிறார். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். சோத்திர, நீங்க உங்களுக்கு ஜெபம் வேண்டும்னு சொன்னா நீங்க எங்களிடத்திலே கடந்து வந்தா உங்களுக்காக பிரத்யேகமாய் நாங்க ஜெபிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்.